இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் இன்ஜினியரிங்காக ஒரு ஸ்டேஜ் ஏறதே கிடையாது. கான்வெகேஷன் வாங்கிட்டேன் எப்படியோ இன்ஜினியரிங் முடிச்சு. அதுக்கப்புறம் இதான் ஃபஸ்ட் டைம் மேடை வந்து இன்ஜினியரிங்காக ஏறேன். நிறைய கிரிக்கெட் நீங்கள் தமிழ்நாடுலேருந்து இந்தியாவுக்காக விளையாடின 2 கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் பேர் நான் சொல்கிறேன். ரவிச்சந்திரன் அஸ்வின் இன்ஜினியர், கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் இன்ஜினியர். இதை நாங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் இந்த யூனிவர்ஸில். We want to see you. You will bleed blue soon. ஒவ்வொரு டைம் வந்து ட்ரெண்ட் செட் பண்ணுறது ஈஸி கிடையாது. ஓகே, அது வந்து ஆசியா கேங்காக நீங்கள் ஜெயிக்கிறது வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ மகிழ்வாக இருக்குது. வாழ்த்துக்கள். எனக்கு Sarum Group of Institutions, Black Sheep's Engineering Excellence Everywhere Awards. Title sponsor, Sarum Group of Institutions. Co-presented by Popular Technologies. Photography partner, Wonder Visuals. நினைவுகள் இனிமையாக, இன்றைய நினைவுகள் அனுபவங்களாக, நாளைய கனவுகள் நிஜமாக. இன்னைக்கு இந்த அரங்கத்தை நடத்தி இருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கங்களோடு ஆர்ஜே விக்னேஷ் ஃப்ரம் Black Sheep ஃபேமிலி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தர், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கன்றே என்ற பாரதிதாசனின் வசனங்களோடு நான் முத்துக்குமரன். எல்லோருக்கும் இனிய வணக்கம். ஆக்சுவலாக தம்பி, நம்ம சாய்ராமில் போய் ஈவெண்ட் பண்ணாலும் சரி, சாய்ராம் பசங்க இங்கே வந்து ஈவெண்ட் பண்ணாலும் சரி, அது எப்பயுமே ரொம்ப லக்கியான ஈவெண்ட் தான் Black Sheepக்கு. இதுவரையிலும் அப்படி தான் நடந்திருக்கு, இந்த முறையும் அப்படி தான் இருக்க போகுதுன்றதுக்கு தான் இவங்க எல்லாரும் ஒரு பெரிய சாட்சி. கரெக்ட். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு அவார்ட்ஸ், நிறைய Black Sheep அவார்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். அதில் வந்து இந்த வருஷம் தான் இந்த அவார்டினுடைய ஃபர்ஸ்ட் எடிஷனை கொண்டு வந்து சேர்க்க போகிறோம் மக்கள்கிட்ட. Black Sheepனுடைய இந்த EEE அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ முதல் முறையாக இன்ஜினியரிங் சம்மந்தப்படுத்தி ஒரு விருது வழங்கும் விழா அப்படின்னு ஒன்று பண்ணணும் அப்படின்னு யோசிச்ச அன்னையிலேருந்தே பயங்கர எக்ஸைட்மெண்ட் கொடுத்த ஒரு ப்ராப்பர்ட்டினா அது இந்த அவார்ட் ஷோ தான். பட்டிமன்றத்தில் நாங்கள் ஜோக்கா பேசும்போது ஒரு பாயிண்ட் சொல்லுவோம், டாக்டருக்கு படித்தா டாக்டர் ஆகலாம், டீச்சருக்கு படித்தா டீச்சர் ஆகலாம், நர்சிங்க்கு படித்தா நர்ஸ் ஆகலாம், ஆனால் இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாத்பரியம் தான் இன்னைக்கு ஈவினிங்னுடைய இந்த செலிப்ரேஷனாகவும் இருக்க போது. இன்ஜினியரிங் படித்தா என்ன வேலைனாலும் கிடைக்கும் அப்படின்றது இல்லை. இன்ஜினியர்ஸ் எங்கே போனாலும் என்ன வேலை செஞ்சாலும் அதை சரியாக செய்வாங்க, அதில் எக்ஸல் ஆவாங்க, அதில் இந்த உலகமே அவங்களை கொண்டாடுற விதமாக வளர்ந்து நிற்பாங்க அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இன்னைக்கு இந்த மேடையில் வரப்போகிற 25 துறையை சார்ந்த 25 இன்ஜினியர்கள். ஸோ இந்த இன்ஜினியர்ஸை பொறுத்தவரையிலும் ஒன்றே ஒன்று தான் எப்பயுமே, இன்ஜினியரிங் அப்படின்றது படிப்பு கிடையாதுங்க, அது ஒரு வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையில் இருக்க இந்த பசங்க முன்னாடி ஏற்கனவே அந்த வாழ்க்கை முறையை பின்பற்றி ஜெயித்த சாதனையாளர்களை இந்த மேடையில் வச்சு கொண்டாட போறது தான் சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெருமையோடு வழங்கும் Black Sheep's EEE Awards 2025. ஸோ இன்னைக்கு கூட இங்கே இருக்க பசங்க பாதி பேர் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வச்சுட்டு இங்கே வந்து உட்கார வச்சுட்டீங்களேடா அப்படின்ற ஃபீல்ட்லேயே தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்படி நம்ம எல்லாருக்கும் பிடித்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், ஒரு இன்ஜினியர், ஆனால் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஐக்கானாக தன்னுடைய கெரியரை இப்போ வளர்த்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர், டிஎன்பிஎல்ல அசுர வளர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர்னு கூட சொல்லலாம். ஸோ அவர் யார் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி அவருக்கு இந்த விருதை கொடுக்க வரவரும் ரொம்ப ஸ்பெஷல். அவரும் நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக உள்ள ஒருத்தர் தான். அவரை பற்றி நச்சுன்னு 4 விஷயம் சொல்லி கூப்பிடணும்னா, களத்தில் வீசப்படுற ஒவ்வொரு பந்தையும் கதையா நம்மளுடைய காது கொண்டு வந்து சேர்க்கிறவர். வீட்டுக்குள்ள உட்காந்தே அது சேப்பாக்கமா இருந்தாலும் சரி, அகமதாபாத்தா இருந்தாலும் சரி, அங்கேயே இருக்க உணர்வை நம்மளுக்குள்ள ஊட்டக்கூடிய ஒருத்தர். 100% எனர்ஜி, 200% எக்ஸைட்மெண்ட். இவருடைய குரலே நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துரும். இன்றைய மாலை பொழுதினுடைய இன்னொரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் இருந்து வந்திருக்கக்கூடிய திரு முத்து அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. நம்ம முத்தண்ணை யாருக்கு இந்த விருதை கொடுக்க போறார், இதோ ஏவியில பார்க்கலாம். மெக்கானிக்கலில் மெஷின்ஸை பற்றி படித்து தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட்டில் சிக்ஸரும் போருமாய் ஹிட்டடித்த ரென் மிஷினில் டிஎன்பிஎல்லில் லைக்கா கோவை கிங் அணியில் வெற்றிக்கு பக்கபலமாயிருந்த பேட்டிங் சுவர், தெர்மோடைனமிக்ஸ் படித்த கல்லூரி காலம் தொட்டே கிரிக்கெட் களத்தில் விக்கெட் கீப்பராய் டைனமிக் கேட்ச்கள் பிடித்தவர், ஆர்பிஎம் ஸ்பீடு ஆக்சிலரேஷன் எல்லாம் படித்த இன்ஜினியர் என்பதால் பந்தின் வேகம் பொறுத்து பேட்டின் வேகத்தை துல்லியமாய் கணிப்பவர், பொறியியல் படித்து விளையாட்டு களத்தில் ஜொலிக்கும் கிரிக்கெட்டர் சுரேஷ்குமார் அவர்களுக்கு இன்ஜினியர் ஸ்போர்ட்ஸ் ஐகான் விருதை வழங்கி பெருமையிழு கொள்கிறது Black Sheep. இன்ஜினியர் ஸ்போர்ட்ஸ் ஐகான் சுரேஷ்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
நான் ஒரு மைனாரிட்டி, நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு. அந்த இன்ஜினியரிங் ரேஸ்லேருந்து எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணப்போ தப்பிச்சு இந்த பக்கம் வந்தவன். ஸோ இங்கே வந்து இந்த மேடையில் பிளாக் ஷீப் அகைன் எப்போவுமே அவார்ட் ஃபங்க்ஷனில் தான் மீட் பண்ணுவோம். நீங்களே கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்னீங்க, அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு லைஃப். பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருக்கிற வைபே ரொம்ப நல்லா இருக்குது. யூ கைஸ் ஆர் டூயிங் a கிரேட் ஜாப். அண்ட் நீங்கள் வந்து சுரேஷ்குமார் மாதிரி ஒரு அவ்வளவு நல்ல டேலண்ட்டுக்கு இந்த அவார்டை கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 3 வருஷம் முன்னாடி தமிழ்நாடு டீமுக்காக விளையாடினார் அவர். மறுபடியும் இந்த அவார்ட் வந்து சுரேஷ், இது வந்து உங்களுக்கு ஒரு ஊண்டுகோல். இது வந்து எண்ட் ஆஃப் இது கிடையாது, இது வந்து பிகினிங். ஸோ மறுபடியும் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் விளையாடணும்னு என்னோட வாழ்த்துக்கள். நிச்சயமா சுரேஷ் சில வார்த்தை. இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் இன்ஜினியரிங்காக ஒரு ஸ்டேஜ் ஏறினதே கிடையாது. கான்வெகேஷன் வாங்கிட்டேன் எப்படியோ இன்ஜினியரிங் முடிச்சு. அதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் கூட இருக்கிற இவ்வளோ பேர் இன்ஜினியர், அதாவது படிக்கிற இன்ஜினியர்ஸ் தெரியும். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்களானே தெரியாது நிறைய பேர் பார்த்தா. இங்கே வந்திருக்கவங்க நிறைய பேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்னொரு துறையில் ரொம்ப சிறந்து சாதிச்சுட்டு இருக்காங்கன்னு அவங்களெல்லாம் பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். ஏன்னா நிறையா பேச வராது. ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் ஐக்கானா இன்னைக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள். இல்லை பாஸ், அதாவது இந்த இன்ஜினியரிங்னா என்னதுன்னா உங்களுக்கு எல்லா லைஃப்பில் இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் உதவும். அதே தான் கிரிக்கெட்லையும் சார் சொன்னார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் எப்படி பிரித்து அதுக்கப்புறம் அதில் வந்து சக்ஸஸ் காணுறதுன்னு. நிறைய கிரிக்கெட்டர்ஸ் இங்கே தமிழ்நாடுலேருந்து இந்தியாக்காக விளையாடின 2 கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் பேர் நான் சொல்கிறேன். ரவிச்சந்திரன் அஸ்வின் இன்ஜினியர், கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் இன்ஜினியர். சுரேஷ் பிரதர் இப்போ முத்து அவர்கள் சொல்கிறப்ப சொன்னார், இது வந்து ஒரு ஸ்டெப்பாக இருக்கும், நீங்கள் வந்து விரைவில் தமிழ்நாடு விளையாடணும், இந்தியா விளையாடணும்னு. நாங்கள் ஒரு விஷயத்த இத்தனை பேர் இருக்க இந்த அரங்கத்தில் உங்களுக்கு இந்த கைத்தட்டலோட மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சோம். அதை தான் ஒரு சின்ன மெமரியாக உங்களுக்கு கொடுத்துடணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அந்த கிஃப்ட்டை முத்து பிரதரே உங்களுக்கு கொடுப்பாரு. இதை நாங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் இந்த யூனிவர்ஸில். we want to see you. You will bleed blue soon. மிக விரைவில் இந்தியாவுக்காக விளையாடுகிற ஒரு சிறந்த கிரிக்கெட்டராக இன்ஜினியரிங் சமூகத்திலிருந்து போய் நீங்கள் கொடிநாட்ட சாய்ரா மற்றும் பிளாக் ஷீப்ஸ் ட்ரிபிள் அவார்டு 2025 உங்களை மனமகிழ்வோடு வாழ்த்துகிறது. ரொம்பவுமே ஹார்ட் வார்மிங்காக இருக்குது. இந்த ஜெர்சியில் என் ஃபோட்டோ வச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. சூப்பர் பிரதர். அப்படியே இன்னொரு விஷயமும் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சோம் 2 பேருக்குமே. இப்போ நாங்கள் சில கிரிக்கெட்டர்ஸை இங்கே உங்களுக்கு காட்ட போகிறோம். எல்லாருக்கும் பிடித்தமானவர்கள் தான் அவங்கெல்லாம். இப்போ உங்களுக்கு மென்டாராக வரணும்னா, நீங்கள் இப்போ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்குள்ளே போகிறப்போ உங்களுக்கு மென்டாராக வரணும்னா யார்கிட்ட என்ன விஷயத்தை கேட்டு கற்றுக்குவீங்க? முதல் நபர். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ் ஏபி டிவிலியர்ஸ். நிச்சயமா சுரேஷ், ஏபி டிவிலியர்ஸ் கிட்ட இருந்து அந்த ஸ்கூப் ஷாட் மட்டுமா இல்லை இன்னும் நிறைய விஷயங்களா? கிரிக்கெட்டில் 360 டிகிரிலையும் ஆடலான்னு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தவரே அவர் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஐசைட்லாம் கிடைக்காது யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு. இப்போ ஸ்கை ஆட்டிருக்காரு, முதல்ல லாங் பேக்கே அவர் பண்ணுறாரு. அந்த ஸ்பீடில் இது பண்ணுறதுக்குலாம் சான்ஸே இல்லை. நானும் ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். பக்குன்னு அடியும் வாங்கியிருக்கேன் அந்த பாலில். பயங்கர ஸ்பீடில் வரும். எப்படி ஆடுறாருன்னு தெரியவே இல்லை. ஆக்சுவலாக ஈகிள் ஐ அவருக்கு பயங்கரமாக ஆடுவார். ஸோ அந்த ஈகிள் ஐ டெக்னிக்கை தான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. எஸ். ஸோ அடுத்த நபர். ஹார்திக் பாண்டியா ஜஸ்ட் அந்த ஆட்டிடியூட், அதாவது எந்த கிரிக்கெட்டர் எந்த மேட்சா இருந்தாலும் ஜஸ்ட் அந்த ஆட்டிடியூட், தான் பெஸ்ட் தன்னோட ட்ரேட்ல. அவரோட ஸ்கில் மேல அவ்வளவு நம்பிக்கை. இன்ஃபேக்ட் 100% மேல 150% ஸ்கில் அண்ட் அதுக்குண்டான உழைப்பு. இந்த ஃபிட்னஸ் நிறைய பேர் சும்மா சொல்லுவாங்க, பட் அந்த ஃபிட்னஸுக்கான ஒரு பெரிய எடுத்துக்காட்டு ஹார்திக் பாண்டியா. விச் ஒன்? ஒரு மனுஷன் எவ்வளோ கீழே போயிருந்தாலும் அவன் கான்ஃபிடன்ஸ் வச்சோ இல்லை அவனோட நம்பிக்கையை வச்சோ எவ்வளோ மேலே வரலாம் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக இவர்கிட்ட நிறைய கற்றுக்கலாம். பெரிய விஷயம். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் கிரௌடே வாங்கடையில பூ பண்ணாரு ஃபர்ஸ்ட் இயர் கேப்டனா இருந்தப்போ. வேர்ல்டு கப் ஜெயிச்சு அதே கிரவுண்ட்ல என்டையர் இந்தியாவுக்கு ஆனந்த கண்ணீர் கொடுத்தாரு ஹார்திக் பாண்டியா. இல்ல, இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிள். எந்த வேலையை பண்றோமோ அதை பிடிச்சு பண்ணணும். கிரிக்கெட் அவர் விளையாடுறாருன்னா அது வந்து எவ்வளவு ஈடுபாடோட விளையாடுறாரு அப்படின்றது வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். நான் ஐபிஎல்லாக இருக்கட்டும், இந்தியா டீமாக இருக்கட்டும், வேர்ல்டு வைட் போகிறாங்க. ஒரே பேட்டர்னாக லைஃப் லாங்காக இருக்கட்டும், கண்டினியூஸ் 2-3 இயர்ஸ் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த விஷயத்தை இவர்கிட்ட இருந்து யார் எடுத்துட்டாலும் சரி பெரிய விஷயம். அடுத்தது. அதாவது நான் ரொம்ப அணுவா ரசிக்கிற கிரிக்கெட்டர்ஸ்ல ஒருத்தர். ரசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு கூலா இருப்பாரு, அவ்வளவு காமா இருப்பாரு, எல்லாரையும் கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாரு. ஒரு ஒர்க் பிளேஸா இருக்கட்டும் இல்ல ஒரு கிரிக்கெட் மேட்சா இருக்கட்டும், எல்லாரையும் சந்தோஷமா கலாய்ச்சிக்கிட்டே ஒரு டீமை வழிநடத்தி போற ஒரு மிகப்பெரிய தலைவர். இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்த ரோஹித் சர்மா. இல்லை மற்ற பிளேயர்ஸ் பார்க்கும்போது ஏதோ
வேற ரூம்ல இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இவர் என்னன்னா நம்ம கூட இருக்கிற மாதிரியே இருக்கும். பேட்டிங் ஆடும் போதா இருக்கும் சரி, கேப்டன்சி எப்போ பேசும்போதா இருக்கட்டும் சரி, டீம் மெம்பர்ஸ் கூடயும் சரி, ரொம்ப ஜாலியாக இப்போ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எல்லா டைம்லையும் இருப்பார். அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர். நிறைவா? எஸ். இப்படி ஒரு லிஸ்ட் போட்டா அவரை விட்டுருவோமா? அதுக்குள்ள அவங்க ரிட்டையர் ஆயிடுவாரோன்னு பயந்துட்டாங்க. கவலைப்படாங்க தம்பி, ஆவே மாட்டார். அதாவது ஐஏஎம் ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக நான் இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், ஐஏஎம்ல கிளாஸில் அவர் எந்த மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாலும் தோனி எக்ஸாம்பிளை வச்சு சொல்லி கொடுப்பாராம். எப்படி நிதானமாக இருக்கணும், எப்படி பிளான் பண்ணணும். அவர் சொன்னார், தோனியை வச்சே ஒரு மேனேஜ்மெண்ட் புக்கே எழுதலாம். அந்த அளவுக்கு அவ்வளவு சாதனைகள் பண்ணியிருக்காரு கிரிக்கெட் ஃபீல்டில். அண்ட் ஆஃப் த ஃபீல்டும் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட், ஒன் ஆஃப் த ஐகான்ஸ். எஸ். அண்ட் நீங்களும் ஒரு விக்கெட் கீப்பர். என்னோட ட்ரூ ஐடியல் எம்எஸ்டி தான். அவர் பார்க்கும்போதே ஒரு ஆரோ வருங்க, சான்ஸே இல்லை. கண் எங்கேயுமே போகாது, அவரை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி முத்து அவர்களுக்கும். அண்ட் சுரேஷ் பிரதர், இனி வரும் காலங்கள் எல்லாம் உங்களுக்கு வசந்தமாகவே அமைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. இன்ஜினியர் ஆஸ் லைஃப் ஸ்கில் ஐகான் அப்படின்றது தான் அந்த கேட்டகரி. இந்த கேட்டகரியில இந்த விருதினை பெறப்போகிறவர் யார் அப்படின்றத இப்ப ஏவியில பார்க்கலாம். சோசியல் மீடியா என பறந்து விரிந்த வானத்தை பறந்து பறந்து கற்றுத் தெளிந்த சோசியல் ஈகிள், பெருவணிக ஜாம்பவான்கள் முதல் ஸ்டார்ட் அப் இளைஞர்கள் வரை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் குறித்த அனுபவங்களை கேட்டு தெளிவு பெற தேடுகிற கூகுள். பெயரை சொன்னால் போது கேட்போர் மனதெல்லாம் மத்தாப்பாய் சிரிக்கும் சிவகாசி சீனர். வழிகொண்ட தொழில் முனைவோர் வழியின்றி தவிக்கையில் மார்னிங் மோட்டிவேஷன் வழி மாற்றத்திற்கான மார்க்கம் காட்டும் டிஜிட்டல் மாங்க் ஹீலர். கற்றனை தூரும் அறிவுக்காரர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த கணினிக்காரர் தரணிதரன் அவர்களுக்கு இன்ஜினியர்ஸ் லைஃப் ஸ்கில் ஐகான் விருதை வழங்கி பெருமகிழ்வு கொள்கிறது பிளாக் ஷீப். இன்ஜினியர்ஸ் லைஃப் ஸ்கில் ஐகான் சோஷியல் ஈகிள் தரணிதரன் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. இன்ஜினியரா ஆரம்பிச்சு இன்னைக்கு பல லட்சம் பேருக்கு மோட்டிவேட்டரா இருக்காரு அப்படின்றதா உண்மை. அப்படிப்பட்ட ஒரு மோட்டிவேட்டர், அவருக்கு இந்த மோட்டிவேஷன் வர்றதுக்கு காரணமா யாராவது இருந்திருப்பாங்கல்ல, அவங்க இந்த விருதை கொடுத்தாதானே சரியா இருக்கும். யார் அவர்? இப்பொழுது பார்க்கலாம். ப்ரொஃபசர் கேத்ரின் பினா மேம், ரிட்டையர்ட் ப்ரொஃபசர் ஃப்ரம் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. மேடம், நீங்க சொல்லுங்க, உங்க மாணவருக்கு இந்த விருதை வழங்குறதுல உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி? எல்லாருக்கும் மாலை வணக்கம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து தரணிக்கு அவார்ட் கொடுக்க சொல்லி எனக்கு கால் பண்ணப்போ இது வந்து ஒரு ப்ரவுட் மொமெண்ட். எனக்கு மட்டும் இல்லை, எம்ஐடியில் இருக்கிற எல்லா ப்ரொஃபஸர்ஸ்க்கும் இது வெரி ப்ரவுட் மொமெண்ட். தரணியோட எல்லா ப்ரொஃபஸர்ஸ்க்கும் இது வெரி வெரி ப்ரவுட் மொமெண்ட். And I would like to appreciate Black Sheep also. தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். பிரதர், நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி அந்த மியூசிக்கை திருப்பி போடு சாம். அதில் இப்போ அவருக்கு ஒரு கிஃப்ட் வருது. அந்த கிஃப்ட் அப்படியே மேம் அவருக்கு கொடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம். நீங்கள் நிறைய டிஜிட்டல் பதிவு வச்சுருப்பீங்க, பட் இப்படி ஒரு பதிவு உங்கள் கையில் உங்கள் வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டது. தேங்க்யூ விக்கி, தேங்க்யூ ஸோ மச். இது வந்து பிளாக் ஷீப் ஆரம்பத்து முதல்ல நான் பார்த்துருக்கேன். நான் என்னுடைய பாதையில் நீங்களும் இருந்திருக்கீங்க, அதுக்கு தேங்க்யூ. முத்து பிரதர், வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். உங்கள் உயர்வு வந்து எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கு. ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர். நீங்கள் வந்து 5 AM கிளப் மூலமாக 5 மணிக்கு எந்திரிக்கிறவங்க எல்லாம் வந்து வாழ்க்கையில் முன்னேற்றிட்டு இருக்கீங்க. உங்களே ஒரு டைம் கூப்பிட்டு உள்ள வச்சு எங்களுக்கு ஏதாவது இந்த 11 PM கிளப், 12 AM கிளப் நைட் அந்த மாதிரி ஏதாவது 5 மணிக்கு எந்திரிக்கிறவங்களுக்கு என்ன, 5 மணிக்கு தூங்க போறவங்களுக்கு ஏதாவது ஜென்ரலா இன்னைக்கு பசங்களுக்கு டு ஓவர் கம் தேர் ஸ்டடி டைம் அதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நம்ம அட்வைஸ் பண்ணாம இருந்தாலே கரெக்டா பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி, நன்றி தர்ணி பிரதர். இன்னும் நிறைய உங்களுடைய பயணத்துல வெற்றிகள் அமையணும் சொல்லி பிளாக் ஷீப் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ மேம், தேங்க்ஸ் அலாட். உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் மற்றும் சாதனையாளர்கள் AAA அவார்ட்ஸ் மேடையில் இணைந்த தருணங்களை இப்போதே பிளாக் ஷீப் வேலி OTT-யில் கண்டு மகிழுங்கள். சாரம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிளாக் ஷீப் இன்ஜினியரிங் எக்ஸலன்ஸ் எவ்ரிவேர் அவார்ட் உங்கள் பிளாக் ஷீப் வேலி OTT-யில் இப்போதே கண்டு மகிழுங்கள்.